கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதம் 2026 வாக்குத்தத்தம் என்று சொன்னால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தாழ்மை மிக மிக அவசியம். வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தெய்வம் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன பண்ணுறா, கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுமா, தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைப்படன்னு சொல்லும்போது அவருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. பரிசேயர்கள் நியாய சாஸ்திரிகள் மாயமான தாழ்மையாக இருந்தார்கள், அவருடைய கற்பனை கீழ்ப்படியவில்லை. பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகளுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பெருமை வந்தது. பெருமை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம உயர்த்தி கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலே தாழ்மை மிக மிக அவசியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேபுகாத்நேச்சார் என்ற ராஜாவுக்கு பெருமை வந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 வசனத்திலே, நேபுகாத்நேச்சார் துங்கும் தோட்டத்தை உண்டாக்கினாராம். அவர் சொல்கிறாரு, இதன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமைக்கென்று, என் மகிமை பிரதாபத்துக்கென்று என்ன பண்ணார், ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரமத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் பண்ணது, நான் வாங்கின காரு, நான் வாங்கின வீடு, நான் என்ற வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். அப்படி இப்போ சொல்லப்படும் பொழுது 31 வசனம் சொல்கிறது, 4:31 தானியேலில், ராஜாவாக நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அவர் வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. அவன் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்தான், மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறிப்போனது. ராஜாவாகி இருக்க வேண்டிய அவன் இப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கான்னா, மாட்டை போல புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். பெருமை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக தான் முடிந்துவிடும். நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலே பரிதாபம் முடிந்தது போல் நம்முடைய வாழ்க்கையும் பரிதாபமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உசியா ராஜா குறித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்துமே தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய வேலை ராஜாவுடைய வேலை தான். இவன் என்ன பண்ணான், ஆசாரிகள் செய்கிற பணியை இவன் செய்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்போ இங்கே சொல்லப்பட்ட 10ஆம் வசனம், அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு பேசுகிற போது, ஆசாரிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்து மேல் நிற்கிற நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உசியாவுடைய வாழ்க்கை பரிதமாக இருந்தது. மாம்சமெல்லாம் மாறி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது. குஷ்டரோகம் பிடித்தவனை என்ன பண்ணுவாங்களாம், ஒதுக்குபுறமாய் கொண்டு வைப்பார்கள். அவனுடைய வாழ்க்கை பரிதமாய் முடிந்து போனது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதே போல் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி எங்கே போனாங்கன்னா தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அங்கே 16 வசனம் சொல்கிறது, பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்கர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரனை போல இராதனமை சோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக செலுத்துவேன் என்பது தனக்குள்ளே ஜெபம் பண்ணினானா. அப்போ அவனுக்குள்ளே பெருமை வந்தது. அங்கே அடுத்த வசனம் சொல்கிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை என்ன பண்ணலாம், வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டே, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரு. ஒரே ஒரு வார்த்தை தான். அவனுக்கு பரிசு என்ன பண்ண, பெருமையின் காரியங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தான்.
அவன் சொன்னார், ஆயக்காரன், பாவியாக மேல் கிருபையாருப்பான்னு சொன்னார். அப்போ அவனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே பெருமை வந்துடவே கூடாது. எந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் பிசாசன் என்ன பண்ணுவான், சுய மகிமையை தேடும்படியாக வைத்து விடுவான். நம்மளை அறியாமல் பெருமை வந்துடும், நடையே மாறி போகும். நடையேனாயிடும், மாறி போயிடும். எந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணுமா, தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக தேவை கிருபைகள். தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டதுனால்தான் 40 வருஷம் சிங்காசனத்தில் வெற்றியிருந்தார். பூர்ண ஆயுசு அவராக என்ன பண்ணாரா, கர்த்தர் சிங்காசனம் அமரும்படி கர்த்தர் உதவிச்சார். என்னென்னு சொன்னால், கர்த்தருடைய கட்டளைப்படி கற்பனைப்படி தாவீது நடந்தார். எனக்கு கரவலாடுகின் பின்னாய் தெரிந்த இந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரா, சிங்காசனத்திலே அமர வைத்தார். அதே போலத்தான் நம்ம எந்த அளவு கர்த்தருக்கு நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கலாம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ப்ரமோஷனே கிடைக்கல, எவ்வளோ முயற்சி பார்த்தேன், முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இருந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்க சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், வியாபாரத்தில் கர்த்தர் உயர்த்துவார், தொழில்காரன் கர்த்தர் உயர்த்துவார், எந்த ஒரு ஊழியத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படி நிச்சயமாகவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தலையிட்டு ஆட்டி இயேசு நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இந்த அருமையான வெளியில் தகப்பனே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவான்னு சொன்ன வசனப்படி அப்பா எங்கள் வாழ்க்கையில் மிக மிக தேவை தாழ்மை. ஆண்டவரே, தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிற தேவனே, மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே பெருமை கொடி கொண்டது ஆண்டவரே, எங்களை மன்னிங்க சொல்ல ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே. வாழ்க்கை பெருமைகளுக்கு தான் தேவன் ஏற்றிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தயவாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா, என்னை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் ஹல்லேலூயா நீ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ப்ரமோஷனத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தில் கர்த்தர் உயர்வை கட்டிட போகிறார். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா தொழிலை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார், வியாபாரத்தை ஆஸ்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே எங்கள் உயர்வு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதுவரைக்கும் வாழ்க்கையில் உயர்வில்லை என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதருங்க தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக தேவ கிருபை தாங்கட்டும். ஹல்லேலூயாமை சோதருங்க தாவே. கர்த்தர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிப்பதாக பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.